அன்புள்ள. ம், ஆயிரம் தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும், ஒரு ஆயிரம் ஆப்ஸ் இருந்தாலும், நம்ம மேலே பாசம் வச்சிருக்க நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு லெட்டர் எழுதுறதே தனி சுகம்தான். அதுக்கு ஈடு என்ன எதுவும் வராது. ஒவ்வொரு வார்த்தைகளா முத்து முத்தா கோர்த்து, அதுவும் அப்பா வாங்கி கொடுத்த இங்கு பேனால் எழுதும்போது எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் திரும்ப திரும்ப படிக்கிற அளவுக்கு எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் அடங்கி இருக்கும். கண்டிப்பாக டேடி வர்றதுக்குள்ளே எழுதி முடிச்சிடணும். மரகதம், சாமிக்கு துணி எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இங்க என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பொம்மையெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்க? ம். பல்லு தேய்க்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். ஆனா பாருங்க, தினமும் ஒரு புது துணி, ஏசி ரூம், ஜாலியான லைஃப்ங்க. யாருக்கு? உனக்கா? இல்லைங்க, இவங்களுக்கு தான். ஆமா ஆமா, உன்னையும் தான். என்னையும் தான். சொல்லுங்கங்க, நானும் இந்த பொம்மை மாதிரி அழகா இருக்கேனா? உன்னையும் தான். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தரகரு பொண்ணு கிளி மாதிரி இருக்கும், மயில் மாதிரி இருக்கும்னு சொன்னான். உண்மைதானங்க? ம், எனக்கு தானே தெரியும் நல்ல ட்ரம் மாதிரி இருக்கீன்னு. என்னங்க? ம், சொல்லு. டைம் ஆயிட்டு இருக்கு, முதல்ல போய் சாமிக்கு துணி எடுத்து வா போ. எங்க அம்மா உள்ள போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? நீங்களா? இந்த பொம்மை ஒன்று நம்ம வாங்கிக்கலாமான்னு கேட்க வந்தேன். எதுக்கு? அழகா இருக்கே, அதுக்கு தான். அழகு பொம்மை அதான் வீட்டில் ஒன்று பெத்து வச்சிருக்கியே. அது போக திருஷ்டிக்கு தான் நீ இருக்கியே, அப்புறம் என்ன? என்ன உடனே மேடம்க்கு கோவம் வருது? கோவப்படாத மரகதம், அசிங்கமா தெரியுத. வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். சரிதான் போடி. தனியா இருந்தா உங்ககிட்ட ரகல தீரலைன்னு தான் எப்பவும் வீட்டில் நிறைய பேத்த கூடவே வச்சுக்கிறேனா. ஐஜி சத்யானா இது? ஏன் இதுல என்ன சந்தேகம்? இல்ல, இந்த சத்யனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சத்யா, என்ன ஆச்சு உனக்கு? வீட்டில் யாரும் இல்லையே, 6 பேத்துக்கு நீ ஒத்தாலா சமைக்கணுமே, கூட மாட செய்யலான்னு வந்தா. அதான் இத்தனை நாளா இந்த அக்கறை, பாசம், புரிதல் இதெல்லாம் எங்க போயிருந்துச்சு? அதெல்லாம் எங்கேயும் போல. இருக்குது, தேவைப்பட்டா காமிக்கிறதான். நீங்க இப்படி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி லவ் அண்ட் கேரா இருந்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? நான் மாசமா இருக்கும்போது நீங்க இப்படி என்னை பார்த்துக்கிட்டீங்க. ஓ, அதெல்லாம் மேடம்க்கு ஞாபகம் இருக்கும். இப்போ உங்க பொண்ணு பிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சு கல்யாண வயசுக்கு வந்து நிக்கா. ம். என்ன வெறும்? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றது பிரச்சனையா இல்ல? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் என்னை பத்தின யோசனையே இல்லைல்ல? ஆமாத்தா, எதுக்கு சாப்பிட்ற நேரம் டீ குடிக்கிறேன்னு கேட்டேனா? இன்னைக்கு ஒரு நாள் யாரும் என் கூட இல்லை, நான் தனியா இருக்கேங்கிறதுக்காக கேட்டீங்க. அப்ப இத்தனை வருஷமா இத்தனை நாளா நான் தனியா தானே இருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல? உங்களுக்காக, உங்க பொண்ணுக்காக, என்னோட கனவு, என்னோட ஆசை, என் ஜாப் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பமே கதின்னு இருக்கலாம். என்னாச்சு சத்யா உனக்கு? என்னங்க, நான் பெத்த பொண்ணு, அவதான் என்னை புரிஞ்சுக்காம பைத்தியகாரத்தனமா கையெழுத்துட்டு இருக்கானா? நீங்க? ஓ, அப்ப நானும் உன்னை புரிஞ்சுக்கல, அப்படித்தானே? அதை வேற நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? சரி, வருத்தப்படாத. இனிமேல் உன்னோட சத்யா உனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் இருப்பான். என்ன மேடம் பாக்குறீங்க? சாமிக்கு சாத்திருக்கு சேலை காமிங்க. பாத்துட்டே இருக்கிறீங்க, செலக்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷங்க. ஏங்க ஏங்க போன்ல பேசிட்டு இங்க ஒரு நிமிஷம் பாருங்கங்க. என்ன உனக்கு? இதுல எதுங்க எடுக்க? எல்லோ சாரி, பிங்க் பார்டர், அது எடு. இங்க அப்படி ஒண்ணு காணலையே. ஏங்க போன் ஆஃப் பண்ணிட்டீங்க, வாங்கங்க. என்ன உனக்கு? ஐயோ, இவ முகம் மாறுதே. நீ வைப்பா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். முறைக்காத, சொல்லு. நீங்க இப்ப என்ன கலர் சொன்னீங்களோ அந்த கலர் சாரி இப்ப இங்க இருந்து எடுக்கிறீங்க. நெஞ்சமெல்லாம் வனம் பல வண்ணம் ஆகுதே, கண்கள் எல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே, நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே, மாய நதியின்றே மார்பில் வலியுதே, தூய நடையிலும் காதல் மலருதே, யானை பலமிங்கே சேரும் உறவிலே, போன வழியிலே வாழ்க்கை திரும்புதே. வாங்குங்க வேகமா. உங்க அம்மா எவ்வளவு வேகமா வேலை பார்க்கறாங்க, உள்ள போயாச்சு பாருங்க. என்ன பண்றது, எங்க அம்மா ஃப்ரீயா டிரைவரு வேலைக்காரங்க கூட வந்திருக்கிறாங்க. நான் ஏன் பொண்டாட்டி கூடையில வந்திருக்கேன், அப்புறம் லேட்டாகத்தான் செய்யும். ஏன் உங்க வீட்டு மகாராணி இளவரசி உங்க மக கூட வந்திருக்க வேண்டியதானே? இல்ல பக்கத்து வீட்டுக்காரி கூட வர வேண்டியதானே? எதுக்கு என்ன கூட்டிட்டு வரீங்க? நீ தானே மரகதம் வேண்டுதல் இருக்கு இங்க வரணும்னு சொன்னேன், நானா சொன்னேன்? எல்லாம் உங்க மகளுக்காகத்தானே?
சரி சரி, கோயில் வாசல்ல நின்று சண்டை போட வேண்டாம். நடா, வீட்டுக்கு போய் எதனாலும் பேசிக்கலாம். அப்படியே ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வராக்கும். நடமா தாயே. ம். இப்போவே இந்த போடு போடுறான். இனி ரிட்டர்ன் போகும்போது பெற்றவங்க வீடு வேற இங்கே தான் இருக்கு. என்ன சொல்ல போகிறாளோ? ஏ லூசு நில்லு. இப்போ எதுக்கு அலற? நீயா தானே போய் உங்கள் அக்கா கிட்ட அப்படியெல்லாம் பேசினேன். தேவையில்லாமல் பேசிட்டு பின்ன இவ்வளோ உட்காந்து அழுவாலாம். லூசாடா நீ, மேங்கோ மடையா. அப்படியெல்லாம் பேசினாதானே எங்க அக்கா நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எதுனாலும் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் தான், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் தான் நினச்சி அவர் கூட போய் வாழுவா. அந்த அறிவு கூட இல்லையா உனக்கு? ஓ, இதெல்லாம் அப்போ நீ பிளான் போட்டு தான் பேசுறியா? ஆமா, முதல்ல வாயை மூடு, கொசுள்ள போயிட போகுது. நீ என்னடா சொல்ல வந்த? சொல்லு. வாயம் மூட சொல்லிட்டு எப்படி சொல்றது? லூசா இவ. ஏய், சுத்தமா கொஞ்சமும் மரியாதை இல்லை. அதுவும் என் வீட்டில் இருந்துட்டே நமக்கான முக்கியத்துவம் குறையிறத பெரிய புகாரெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க தேவை, அவங்கவுங்க தேர்வு, அவங்கவுங்க சுதந்திரம். நீயா மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. நீ எதிர்பார்த்தது நடக்கலன்னா உடனே டென்ஷன் ஆகி அடுத்தவங்கள திட்ட, நீ ஃபீல் பண்ண, இதெல்லாம் தேவையா? சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பேசுனது கரெக்ட் தான். உன் தேவை இங்க முடிஞ்சு. இப்ப நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு போதும் யாரும் வந்து முகத்துக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. சின்ன சின்ன அலட்சியங்கள், அக்கறை இல்லாம இருக்கிறது, பாசம் இல்லாம பேசுறது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நாசுக்கா நம்ம தேவையில்லைங்கிறத நம்ம உணர்த்தணுமோ அப்படி உணர்த்திட்டே தான் இருப்பாங்க. இன்னும் போன்னு வாயை திறந்து சொன்னாதான் நம்ம போவோம், அங்கேயே நின்றுட்டு இருக்க கூடாது. யாரும் அந்த ஒத்த வார்த்தையை மட்டும் அவ்வளோ ஈஸியா சொல்லிட மாட்டாங்க யார்கிட்டையும். நம்மளே தான் புரிஞ்சுக்கிட்டு விட்டு வெளியே வர்றது இல்லாம அதையெல்லாம் கடந்து வரணும். இனி ஒரு நாள் அவங்களுக்கு வேற ஒரு தேவைக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மறுபடியும் வந்து நம்மக்கிட்டே தான் நிற்பாங்க. அப்பவும் கொஞ்சம் கூட மான ரோசம் வைக்கும் எதுவும் இல்லாம இதே மாதிரி நம்ம போய் நாக்கு தொக்க போட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும். அவங்க அப்படித்தான், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறதும், இவங்கள நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா மற்ற நேரம் கண்டுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்மளை பத்தி அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறதும் ஒன்றும் புதுசுலதான். குனிய குனிய கொட்டுறவனும் முட்டா, கொட்டை கொட்டை வாங்கிட்டு இருக்கணும் முட்டாளுங்கிற மாதிரி அதையவே நடத்திக்கிட்டே இருந்தா எப்படி? அதனாலதான் இன்னைக்கு பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணி பேசிட்டேன், அவ்வளவே தான். உன்னோட அன்பு பாசத்தை கண்டுக்காதவங்க கிட்ட, புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நான் இருக்கேன், என்னை கவனி அப்படி சொல்லி தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காத. உன்னோட அமைதி தான் அவங்கள சலனப்படுத்தணுமே தவிர உன்னோட கூச்சல் இல்லை. இங்கே என்னோட அமைதியும் யாருக்கும் சலனத்தை ஏற்படுத்த போறதில்ல. ஏன்னா நான் அவங்களுக்கு இப்ப தேவையில்லை, வேண்டாம், அதனால தான். இதுக்கு மேலே இங்கே நின்று பேசணும், நம்மள ஒரு உருட்டு உருட்டிடுவான். எஸ்கேப் ஆயிடுடா ரமேஷ். நீ பேசுனதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் சோனி. உனக்கு தெரியற புரியுற விஷயங்கள் கூட எனக்கு தெரியல, புரியலைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? தெரியும். அக்ஷரா வா. என்னத்த இங்க உட்கார்ந்திருக்க? ஃப்ரீ. என் கிளாஸ்க்கு நீ தான் வருவியா? நான் 6th to 9th. அச்சச்சோ, ஏன் என்னாச்சு? உனக்கு அறிவே இல்லையா? பாப்பா கிளாஸ் கேட்டு வர வேண்டியதானே? அறிவு இருந்திருந்தா மற்றவங்களுக்கோசரம் உங்க மாமாவை நான் கல்யாணம் பண்ணிருப்பேனா? அவங்களா கொடுக்கறதாண்டா. நீ கேளு. அது எப்படி குட்டிமா? ஊர் உலகத்துக்கே நான் அபசகுணமா தெரியறேன், ஆனா உனக்கு மட்டும் என்ன பிடிக்குது? அத்தைய பாப்பாக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஏன் அம்மாச்சி, அம்மா எல்லாரும் என்ன கருவாச்சி கருவண்டுன்னு தானே கூப்பிடுவாங்க. நீ தானே என்ன தங்கம்னு கூப்பிடுவேன், அதான். உன்னை மட்டும் இல்லடா, அவங்க என்னையும் அப்படிதான் பேசினாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. இத்தனைக்கும் அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே. நீ அவங்க ரத்தமா இருந்து கூட உன்னை சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இங்க நான் வேலைக்கு தாண்டா வந்திருக்கேன், அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும். அவங்களும் நம்ம அமத்தா மாதிரி கொடுமைக்காரங்களா? உங்க அமத்தா லெவலுக்கு யாரும் வர மாட்டாங்க. சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை. யாரையும் குறை சொல்லக்கூடாது. கிளாஸ் பாப்பாக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? 1 week, half a day மட்டும், அப்புறம் ஃபுல் டே இருக்கணுமா? சரி, இப்ப குட்டி மாவு கூப்பிட யார் வருவாங்க? கிறிஸ்டி. பேர் சொல்லக்கூடாது, அத்தை சொல்லணும். சன்யாவும் கிறிஸ்டியும் எனக்கு ரொம்ப செல்லும், நான் பேர் தான் சொல்வேன். இங்கெல்லாம் வந்து அப்படி சொல்லக்கூடாது குட்டி. நான் உனக்கு செல்லமா இல்லையா? என்னோட வாய்ஸோ இல்ல என்னாலோ பார்த்தா கூட எல்லாரும் அவங்க குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுவாங்க. நீ மட்டும்தான் அத்தை அத்தைன்னு என்னையே சுத்தி வருவேன். எப்படி ஒண்ணு எனக்கு பிடிக்காம இருக்கும்? செல்லம் தான், ஆனா வீட்டுல. போ சந்தியா. சரி, அத்தமா கிளாஸ் போறேன். சரி. அண்ணே
என்னடா? உங்கள் செல்ல சண்டைகள் எல்லாம் என்ன காலேஜில் விட்டுட்டு வந்து வச்சுக்கோ ப்ளீஸ். ம், வரேன். அவரும் ராகினியும் வண்டி எடுக்கும்போதே ஏதோ பேசிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட பேசல. என்னவா இருக்கும்? ச்சே, நம்மளுக்கு எங்கேயுமே மரியாதையும் மதிப்பு கிடையாது. நம்ம தான் அதுவா இதுவான்னு போட்டு குழப்பிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை. உன்னை தொடும்போது எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் தெரியுமா? கூப்பிட்டு அனுப்பி எவ்வளோ நேரம் ஆச்சு பூமாரி? மேம், எக்ஸாம் முடிச்சுட்டு வர சொல்லி தான் வந்து சொன்னாங்க, அதனால தான். சரி, ஃபஸ்ட்டு 2-3 எக்ஸாமுக்கு ஏன் வரல? அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் மேம், அதனால தான் வர முடியல. யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணியா? எக்ஸாம் டைமில் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு லீவ் போட்டிருக்க. மேம், கிளாஸ் மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணேங்க மேம். இருந்தாலும் இப்படியெல்லாம் லீவ் போடாத பூமாரி. அவள் லீவ் போடுறது மட்டும்தான் தப்பு. அப்போ மற்றவங்களாம் இஷ்டத்துக்கு லீவ் போடலாம் இல்லை மேம்? காந்தாரி. சொல்லுங்கள் மேம். கென்யா துபாய்னு கல்யாணம் ஆகி போயிட்டு இப்போ ஹனிமூன் போயிருக்காங்களே 6 months லீவ் போட்டு. அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? படிக்கிற பொண்ணா இல்லைன்னா கூட சொல்லலாம். ஆனால் இவன் நல்லா படிக்கிற பொண்ணும் கூட. பணம் இருக்கிறவங்கள கண்டா ஒரு மாதிரி, பணம் இல்லாதவங்கள கண்டா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் நடக்குது தான், நானும் இல்லைன்னு சொல்லலை. இது செமிஸ்டர் இல்லையே, இன்டர்னல் எக்ஸாம் தானே. பூமாரி, நீ இப்போ கிளாஸுக்கு போ, அப்புறமா நான் கூப்பிட்டு பேசுகிறேன். நான் பேசிக்கிறேன்டா, நீ போ. தேங்க்யூ மேம். என் ராஜஸ்ரீயே, முந்தி வரும் உன் முட்டமொழி என் வெளியை மோதி போக நான் என்னை மறந்து உன் ராசிகனாய் மாறிப்போனேன். அன்னைக்கு அப்படியெல்லாம் பேசினவங்க. மே ஐ கம் இன் மேம்? எஸ் மேம், நான் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இங்கே இருக்க இந்த லேப்டாப் எடுத்து உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. மேம், அது உனக்கு தான், எடுத்து பாரு. இல்லை மேம், எனக்கெல்லாம் வேண்டாம், நான் அதுக்கு தகுதியானவ இல்லை. சொல்கிறத செய்ய முடியுமா முடியாதா மேம்? இந்த கவரில் போட்டு கொண்டு போ. இல்லை மேம், சொல்கிறத கேட்க போறியா இல்லையா? சரிங்க மேம். உன் அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. நான் அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறேன், அதான் சரின்னு கூப்பிட்டு பேசிட்டு போகலான்னு கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மேம். இப்போ ஹாப்பியாக இருக்கணும். எல்லாம் கொண்டு வந்து வச்சது கூட கவனிக்கல. என்னதான் அப்படி லுக்கோ? நானும் என் குடும்பமும் அப்போ மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற நிலைமைக்கும் நினச்சா கூட இதெல்லாம் வாங்கியிருக்க முடியாது. நீ என் லைஃப்பில் வந்ததுலேருந்து எவ்வளோ யூஸ் தெரியுமா? உன்னை ஒரு பொருளாக மட்டும் ஹெச்ஓடி மேம் எனக்கு தரல, வாழ்க்கையாகவே தந்திருக்காங்க. ஒரு நாளும் உன்னை தூக்கி குப்பையில் நான் போட மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். சொல்லுங்க அங்கிள், எல்லாம் சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. தேங்க்யூ டாடி. ம், நெட்டை ஆன் பண்ணாலே போதும் சிவா, நான் உன்னை ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் தேடுறேன். ஆனால் ஏன் சிவா யாருன்னு தான் எனக்கு தெரியலையே. பெருசாக நம்ம 2 பேர் சேர்ந்துட்டா மட்டும் என்ன ஆயிரப்போகுது? நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படிங்கிற கேள்விகளால் சலித்தே போவோம். 2 பேரும் ஏதோ இருக்கோம் அப்படிங்கிறதுல நிம்மதி இல்லாமல் தேடலோட பாதையை மாற்றிப்போம். அப்படியெல்லாம் வேண்டாம். எப்போ நீ கூப்பிடுவ அப்படிங்கிற ஏக்கம், வழிகள் மேலே ஒரு மோகம், பரஸ்பரம் வஞ்சித்துக் கொள்வதில் ஒரு மயக்கம், தேடலில் சிதறாத உன்மீதான கவனம், இப்படியே நாட்கள் நகர்வதில் தான் எத்தனை சுவாரஸ்யம். இதை அனுபவிக்கிறதுக்காகவே தூரமாகவே இருப்போம். ரேகா கண்டிப்பா சிவாவை பத்தி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா பூமாரி டாடி. சூடா இருக்கும் போதே சாப்பிட்ருங்கம்மா. சரிங்க அங்கிள். வா மகனே வா. உன் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் எனக்கு டீ தருவியா? தர மாட்டியா? இந்த சத்யா, நானே உனக்காக செஞ்சது. ராஸ்கால், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இவனே போய் சொல்கிறான். செஞ்சதெல்லாம் மகளுக்காக, பின்ன எனக்காகவா? என்னாச்சு இவளுக்கு? மேடம்கே மேலே கோவமோ? போனா போதுன்னு ஒரு நாள் லீவ் போட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா இவ இப்படியே தான் பண்ணுவான். சத்யா ப்ளீஸ் இந்தா. ரொம்ப வருஷம் தனியாக வீட்டுக்குள்ள இந்த அளவுக்கு சமைக்க பழகிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். சுடு தண்ணி கூட வைக்க மாட்டாரு, காஃபியில் ஹாட் போட்டு. ரொம்ப தேறிட்டீங்க சத்யன். அம்மா தாயே, நானே ஏதோ ஒரு நாள் வீட்டில் இருக்கேன், அப்போவும் என்னை போட்டு படுத்தாத. ஏதோ உனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சதை சமைச்சிட்டு வந்திருக்கேன். நீ பாராட்டட்டையும் பரவாயில்ல, காரியத்து பீராதம்மா. ஓ, இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு டைம் இவர் சமைச்சு கொடுத்ததுக்கு நம்ம பாராட்ட வேற செய்யணுமாம்மா? அப்போ இத்தனை வருஷமா நாள் தவறாமல் சமைக்கிறோமே, என்னைக்காவது இவங்க பாராட்டியிருக்காங்களா நம்மளை? உங்களுக்கு உங்கள் மகளுக்களும் மாப்பிள்ளையும் தானே முக்கியம், அதுக்கப்புறம் நானே இந்த அனாதையெல்லாம் கண்ணு தெரிவா? மன்னிச்சிடாமா தாயே,
10 சிட்டப்ஸ் வேணா போட்டுட்டா மன்னிச்சிடுறியா? எத்தனை பேத்துக்கு எத்தனை விதமான தண்டனை வாங்கி கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்களே என்கிட்ட கெஞ்சுறீங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சத்யா, சத்யா, நீ அங்க ஜாலியா சிரிச்சுட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த மனுஷன் மட்டும் நான் என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவாரு. சரி சத்யா. சரி சரி, போனா போதேன்னு மன்னிச்சு விட்றேன். உட்காந்து நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ்மா. நமக்கெல்லாம் ஹார்ட்டு நம்மளே தான் போட்டுக்கணும். நமக்கு நாமே ஐ லவ் யூ சொல்லிக்க வேண்டியதுதான். பையப்புள்ள அப்படி என்ன யோசிக்குது? ஒருவேளை நீலா மேட்ரு தெரிஞ்சிருச்சோ? பார்த்தா பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா அவனை பாரு. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? கூப்பிட்டது கூட காதில் வாங்காது. அதை நீ உன் தம்பிக்கிட்ட தானே கேட்கணும். சரி தள்ளு, கேட்குறேன். நான் இன்னும் உங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து உங்களை பிரிச்சிட்ட மாதிரி இல்லை பேசுகிறேன். ஆஹா, இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளுன்னு சொன்னேன், அவ்வளவேதான். நீ ஏன் அதை பெருசு பண்ற? பார்த்தா, பார்த்தா. ஒருவேளை இவன் யாராவது லவ் பண்ணுவானோ, இல்ல இவனை யாராவது லவ் பண்ணுவாங்களோ? டேய், என்னண்ணே? அப்பாடி, எவ்வளோ நேரமா 2 பேரும் கூப்பிட்டு நிக்கிறோம், நீ என்னமோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே. ஒன்றும் சரியில்லையே. ஏன்டா பரமோ, உன் தம்பி யாராவது லவ் பண்றானோ, இல்ல உன் தம்பியை யாராவது லவ் பண்றாங்களா? அப்படி ஏதாவது பார்த்தா? அந்த அண்ணா தான் எதை சொல்றாங்கன்னா நீயும் ஏன் அண்ணே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தா நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அதானே, அப்படியெல்லாம் இருந்துட்டா உலக அதிசயம் இல்லை. ஏன்? இல்லை சும்மா அவனை சொன்னா உனக்கே கோவம் வருது? கோவம்லாம் எதுவும் இல்லை. உலக அதிசயம்னு சொன்னையா, அதான். உண்மைதானே? அரளி செடி மேல கூட மழை பெய்யதான் செய்யுது. புரியல? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருக்கும் தான் காதல் வரும்னு சொன்னேன். எல்லாருக்கும் வரும், ஆனா உனக்கும் உன் தம்பிக்கும் வருமா? உனக்கெல்லாம் வருமா? எங்களுக்கு வராமையா போயிரும்? டேய், எப்படி பாத்தியா? நீ போட்ட பால் திரும்ப வந்து உனக்கே. சரி, அப்படி உன் தம்பி என்னத்தை தான் யோசிச்சேன் கேளு. ஆமா சொல்லு. அப்படி என்ன யோசிச்ச? அம்மத்தா காலையில கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல. ஆ, அதனால உங்க அம்மத்தாக்கு கோயில்ல கஞ்சி கூழும் ஊத்துனாங்களா இல்லையான்னு கவலையோ? ஏன்? அதெல்லாம் எங்க அத்தம்மாவே செஞ்சு கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் எங்க அம்மத்தா நாளைக்கு எங்க பாப்பாக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க. அதான் என்ன கிஃப்ட் பண்ணலான்னு. நல்ல பெரிய லெவல்ல பண்ணு. அந்த மேலுக்கு பொம்மைக்கு தானே? பார்த்தா பொய் சொல்றான் போல இருக்கே. ரேகா கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கே எதுவும் இல்லை, அப்புறம் என்னத்த கிஃப்ட் பண்ண? இவன் அந்த தொப்பி மண்டை அந்த சிவாவை பத்தி தான் யோசிச்சிருப்பான். அவனை பத்தி எந்த தகவலும் நம்மளுக்கு தெரியலையே, எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? நான் கூட ரெடியாகி வந்துட்டேன், இன்னும் இவ்வளோ காணும். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், எங்காவது போகும்போது தான் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இன்னும் அப்பாவை காணமே. விடிஞ்சது என்னோட பர்த்டே, அதுக்குள்ள வந்துட்டா பரவாயில்ல. எப்பவும் அவர் தானே எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவார். நீயா? ஆமா, நானே தான். நான் போயிட்டு வர வரைக்கும் உனக்கு டைம். நான் வரும்போது நீ ரெடியா இருக்கணும். நம்ம வெளியே போறோம். உன்னை கண்டாவே எனக்கு எரிச்சலாதான் வருது. இதுல உன் கூட வெளியே வேற வரணுமா? அதெல்லாம் முடியாது. ஆஹா, அதெல்லாம் நீ முடிவு பண்ணி சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லணும். ரெடியா இருக்கேன், அவ்வளவேதான். முடியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சிவாவோட உயிர் என் கையில. நீ வரணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் போயிட்டு வரேன். ஏன்னா திட்டுனதெல்லாம் போதும், போலாமா? போலாம். ஆனா இது என்ன ட்ரெஸ்ஸு? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? சாலையங்கானம் ஒன்னையங்கானம் வந்துட்டா. ஃபுல்லா கவர் பண்ணி தானே இருக்கு. ராகினி, ஒருவேளை வாட்ச்மேன் உள்ள விடலனா? நீ செவர் ஏறி குதிச்சிருவேன்னா? அதான். சரி இரு, நான் போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இதை நம்ம முதல்ல யோசிச்சிருக்கலாம். ஐஜி சார் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா நம்ம போறோம், அந்த பொண்ணோட பேரை தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா அவ தான் ரேகாவா இருக்கும். சிவா கிளம்பலையா? டே சிவா, என்ன சசி? டின்னருக்கு வெளியே போலாம் கிளம்பி இருன்னு சொன்னேன்லடா. இவன் டின்னர் கூப்பிடுறதுல என்ன சதித்திட்டா இருக்கேன்னு தெரியலையே. போகலனாலும் விடமாட்டான். சரி வரேன்டா. வேற நல்ல ட்ரெஸ் போட்டு வா. டின்னருக்கு தானே, அதுக்கு எதுக்கு? ஏன் சொன்னாதான் செய்வியா? இல்ல, சாப்பிட்டு வந்து தூங்க தான் போறோம், அதுக்கு எதுக்குன்னு கேட்டேன். போட்டுட்டு வானா போட்டு வாடா. எல்லாம் என் நேரம், என் ரேகாக்கோசரம் தான் எல்லாத்தையும் போட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம். சரி சீக்கிரம் வா. இது ஓகேவா? ஓகே. என்ன அண்ணே? இல்ல, மேல ஜர்க்கிங்கோ கோட்டோ இருந்தா போட்டு வாமா தாயே. இதுக்கு பேசாம இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் ஃபுல்லா மூடிட்டு போறாங்க பாரு, பர்தா, அது வாங்கி கொடு. இப்பதானே கேட்டிருக்கேன், கண்டிப்பா ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்றேன். ஆனா சொன்னதை செய்யறேன்.
நமக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்க எப்படி எப்படி பார்ப்பாங்கன்னு. சொன்னா விளங்க போறதும் இல்லை. சொல்றது எதுவும் புரிஞ்சுக்காட்டியும் கோபம் மட்டும் வந்துடுது. இவ தான் அப்படி இருக்கானா, அந்த சோனியும் அப்படியே வந்து வாங்கிது பாரு எனக்கு நிலம். இதாவது ஓகேவா? ம், ஓகே, தேங்க்யூ. ஆனாலும் ரொம்ப கஷ்டம் அண்ணா உன்னோட. எப்படிதான் அண்ணி பொறுத்துக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு வரப்போறவங்க கூட என்னை இப்படி பாடுபடுத்த மாட்டாங்க, நீதான். நினைச்சிட்டிரு, என்னை விட உனக்கு வில்லனா தான் வந்து மாட்ட போறான். நானே அப்படிதான் தேடி பிடிக்க போறேன். அடப்பாவி மனசுடாடா நீ எல்லாம். கொஞ்சம் கூட தங்கச்சி மேல பாசமே இல்ல. நான் போய் மாட்டிக்கிட்டா மட்டும் நான் நிம்மதியா இல்லைன்னா நீ மட்டும் நிம்மதியா இருந்துருவியா? அதான் நீ இருக்கியே நிம்மதியா இல்லாம பண்றதுக்கு, அப்புறம் என்ன? வா. ஆமா, அட்ரஸ் போட்டோ ஃபுல் சார்ஜ்ல ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துட்டியா? ம், எதுக்கும் செக் பண்ணிக்கோ. பண்ணிட்டேம்மா தாயே, வா. ம் நான் இன்னைக்கு போறத அன்னிக்கிட்ட சொல்லக்கூடாதுண்ணா. நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? செய்கிறேன், வா. இல்லைனாலும் நான் தானே வாங்கி கொடுத்தாகணும். தெரிஞ்சா சரிதான். ம். இதுக்கே கண்ணை கட்டினா எப்படி? இன்னும் எவ்வளோ இருக்கு? அண்ணன் ஒன்றும் குபேரனோ சொன்ன கால பைரவரோ இல்லம்மா. யாருண்ணா அவங்க? சுத்தம். வண்டியில போகும்போது சொல்றேன், வா. ம்